இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து ரொம்ப கவலையா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். ஆதி, சாரதா வந்து 2 பேத்தையுமே காணோம். அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அது எங்க, என்ன, ஏதுன்னு பார்க்குறதுக்கு சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனையுமே வந்து நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து சாரதாவை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மா எந்திரிங்கம்மா, எந்திரிங்கம்மான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்துக்கிட்டோம்னா போலீஸ்காரங்க வந்து தடுக்கிறாங்க. ஆதி வாங்க ஆதி, வாங்க ஆதி அப்படின்னு சொல்லிட்டு தடுக்காங்க. சார் எங்கள் அம்மாவுக்கு என்ன சார் ஆச்சு, என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்த்து ஆதி வந்து அழுதுகிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் சார், உங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து அம்மா எந்திரிம்மா, நான் தாம்மா ஆதி வந்திருக்கேன், எந்திரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கு மேலே வந்து ஹாஸ்பிட்டலில் உள்ள எல்லாருமே கூட்டிட்டாங்க. நர்ஸு, அங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து ஆதி அழுகிறத பார்த்து அவங்களுக்கு அழுக வர்ற மாதிரி நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கடைசியில் வந்து போலீஸ்காரங்க வந்து பிரிச்சிடுறாங்க. நீங்கள் கூட்டு போங்க சார் அம்மாவை, போஸ்ட்மார்ட்டத்துக்கெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போலீஸ்காரங்க வந்து அனுப்பி வச்சுட்டு ஆதியை வந்து பிடிச்சிக்கிறாங்க. அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ஆதி அந்த இடத்துல வந்து ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து உள்ளே வந்து கூட்டு போயிட்டாங்க. அடுத்து வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, தர்மலிங்கம் வந்து நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வராரு. போயிட்டு வந்துட்டு திருநீரெல்லாம் ஆண்டாள் கொடுக்காரு. என்னப்பா திடீர்னு திருநீர் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேம்மா, உன் குழந்தை வந்து நல்லா பிறக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம்மா ஆமாம்மா எனக்கு பேரம் பேத்தி வேணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி நல்ல மேல் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. டேய் நடிக்காதடா, என்னைக்கா இருந்தாலும் உன் நடிப்பு வெளியில் தெரிய தாண்டா போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதா என்னை கிண்டல் பண்ணலைன்னா உனக்கு வந்து தூக்கம் வராதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தர்மலிங்கத்துக்கு அந்த நேரத்தில் வந்து அறிவு வந்து கால் பண்ணுறாரு. அத்தா இருத்தா ஒரு முக்கியமான ஃபோன் சொல்லிட்டு வெளியில் போய் பேசிட்டு வராங்க. வெளியில் பேசுனா அங்கே அறிவு தான் சொல்கிறாரு. யோ என்னையா ஊருக்குள்ளே இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது என்னது சார் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும், எங்கள் அக்கா சாரதா வந்து இறந்துட்டாளாயா, என்னையா நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சார் இங்கே எப்பவும் போல தான் நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே வந்து அவங்க இறந்த அறிகுறி எதுவுமே தெரில, அதுவும் இல்லாமல் இந்த ஆதிப்பையில் வேற காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யோ என்னையா சொல்கிற, எங்கள் அக்காவை கூப்பிட்டு எங்கே போயிட்டான் அவன், சென்னை வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதான் சார் எனக்கும் தெரியல, சரி எப்படியோ இறந்துட்டாங்களே, நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சாரதாமாவை கொன்னவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவளை யாரையா கொன்னா, அவள் வந்து அங்கே போய் ஏதோ ஆற்றுல விழுந்துட்டாளாயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார் அவங்க ஆற்று விழுந்ததுக்கு யார் காரணம் அப்படிங்கிற மாதிரி தர்மலிங்கம் வந்து சொல்கிறாரு. யோ சூப்பர்யா, குடும்பத்தை கெடுக்கிறல நீ மாஸ்டர் டிகிரியே வாங்கிடுவ போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் சார் இத்தனை வருஷம் அரசியல் இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தர்மலிங்கம் வந்து பெருமை பேசிக்கிட்டு இருக்காரு. சரி சார் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து ஃபோனை வச்சுட்டு ஒரே ஜாலியாக வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்பா என்னப்பா ஒரே ஜாலியாக வரீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இல்லைத்தா ரொம்ப நாளாக வந்து ஒரு பிரச்சனையே முடியாமல் இருந்துச்சு, இன்றைக்கி முடிஞ்சிருச்சு, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி உடனே அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு, அதான் ஜாலியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டவனையுமே வந்து பாட்டி லட்சுமிக்கெல்லாம் தெரிஞ்சு போகுது, ஏதோ ஒரு சூச்சகம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவங்கிட்ட கொஞ்சம் பார்த்தா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கிட்ட பார்த்தா தமிழ் வந்து கவலையாக இருக்காங்க. அதை வந்து அறிவு பார்க்காரு. என்னாச்சு தமிழ் என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அப்பா வந்து 2 நாளாக காணும், நேற்றுலேருந்து காணும், இன்றைக்கும் வரல, வீட்டுக்கே வரல, எங்கே போனான்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கூப்பிட்டு கேட்காங்க. எதுக்கு ஆதி வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, தெரியலங்க நான் வந்து ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி எப்போயிலேருந்து காணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நேற்று நான் காலையில் கோயிலுக்கு போனோம், கோயிலுக்கு போனப்போ நான் மயங்கிட்டேன், அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டல் போனோம், அங்கே வந்து ஒரு அம்மா வந்து தண்ணியில் விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து அட்மிட் ஆகியிருந்தாங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வந்தாங்க, அதுலேருந்தே மனசு சரியில்லாமல் தான் இருந்தாங்க. நான் கூட அவங்க அம்மா கால் பண்ணி பேசுங்கன்னு சொன்னேன், சரி பேசுகிறேன்னு சொன்னார், ஆனால் கால் பண்ணார், அவங்களும் வந்து ஃபோனு வந்து எடுத்தாங்க, ஆனால் எதுவுமே பேசலை, அதுலேருந்தே ஒரு மாதிரி இருந்தாங்க. திருப்பி வீட்டுக்கு வந்துட்டோம், அதுக்கடுத்து ஒரு ஃபோன் வந்துச்சு, அந்த ஃபோனை எடுத்து பேசினார், எங்கேயோ போனார், ஆளவே காணும், நானும் உங்கள் அம்மாவை தான் தேடி போயிருப்பாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், ஆளை காணும்னு சொல்கிறாங்க. சரி இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கே ரிசப்ஷனில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்காங்க, அங்கே சாரதான்னு யாராவது தெரிஞ்சவங்க இங்கே வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து நேமெல்லாம் தெரியலையே, நிறைய பேர் அட்மிட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச நர்ஸ் ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு கேட்காங்க, சாரதான்னு ஒருத்தவங்க வந்து அட்மிட் ஆனாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, தெரியலையேண்ணே, ஆனால் ஒரு அம்மா வந்து ஆற்றுல விழுந்துச்சு, அந்த அம்மா பேர் என்னது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அதுவும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பையன் வந்து பாடியை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாடியை வாங்கிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அந்த பையன் வந்து ஃபோட்டோ இருந்தால் காட்டுங்கண்ணே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு சொல்கிறாங்க. அதை காட்டுறாங்க ஆதியோட ஃபோட்டோவை. அதை பார்த்தோன்னே இந்த பையன் தானே, இவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க, கூட்டு போயிட்டாங்க, ஏதோ காசியில் வந்து அடக்கம்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து உடஞ்சி போய் உட்காந்துடுறாங்க. அடுத்து வந்து டாக்டர் வந்து வராங்க. டாக்டர் வந்துட்டு, இந்தாங்க சார் உங்கள் ஃப்ரெண்டோட
அம்மாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு அவங்களும் ஒரு பக்கம் போயிடுறாங்க. எங்கிட்ட பார்த்தா அழகர் வந்து ரொம்ப கவலையோடு அங்கே ஹாஸ்பிட்டலே அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம அறிவு இருக்கார்ல, அறிவு பார்த்தா போலீஸை கூப்பிட்டு விறுவிறுன்னு வந்து நம்ம பாரதியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இவன் தான் சார் எங்கள் அக்கா வந்து இறந்து போதை காரணம் இவரை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பாரதி வந்து ஷாக் ஆகி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முடிச்சிடுறாங்க.